Shall we all start? Sum of deviation of all x from arithmetic mean is 0. உனக்கு தெரிஞ்ச ஒரே ப்ராப்பர்ட்டி அது மட்டும் தானே. சரி ட்விஸ்டா கேக்குறேன். gm of xy is equal to நம்ப மாட்டேன். What is the best measure of central tendency? Question முடிக்கல நானு இரு. Okay. What is the best measure of central tendency to find out average rate and speed when the distance is same? படிச்சீங்களாடா? சீரியஸா? நம்பலாமா? இதே ஃப்ளோல இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா law உட்கார்ந்து படிக்கணும். ஓகேவா? As I already told you, one of the கொடூரமான subject in CA foundation that is called இன்னொன்னு இருக்கு macroeconomics ன்னு சொல்லிட்டு. இது ரெண்டு தான் இருக்கிறதே கொஞ்சம் கொடூரமான சப்ஜெக்ட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு நான் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் இந்த வேர்ல்டு மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் மட்டும் தான். ஓகேவா? சம்மடி வாங்க. லெசன் இனஃப். படம் தானே பாக்குறீங்க, லிசன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, லெட் அஸ் ஆல் ஸ்டார்ட் வித் law. as I already told you, lawல ஃபுல்லா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கேட்பாங்க क्वेश्चन? ஃபர்ஸ்ட் law கிளாஸ் தான். உங்க சப்ஜெக்ட் பேர்லாம் சொல்லுமா? சப்ஜெக்ட் பேர் வந்து பிசினஸ் லாஸ். சொல்லு, திருப்பி சொல்லு. அந்த பிசினஸ் லாஸ் வந்து எத்தனை மார்க்ஸ்க்கு கேட்பாங்கன்னு கேட்டா 100 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. எவ்வளவு சொல்ல? 100 மார்க்ஸ். உங்களுக்கு ஃபுல்லா வந்து எம்சிக்யூ அப்படின்ற உனக்கு ஒரு ஆப்ஷன்லாம் கொடுக்காம 100 மார்க்குமே நீ டிஸ்கிரிப்டிவா எழுதணும். ஓகே, இன்டர்க்கு கூட அப்படி கிடையாது. இன்டர் கூட 30 மார்க், எம்சிக்யூ 70 மார்க் தான் எழுதணும். நீங்க எல்லாருமே அட்வான்ஸ் லெவல்ல படிக்கிறீங்க இன்டரோடன்ற காரணத்தினால 100 மார்க்ஸ்மே யூ ஹாவ் டு ரைட். எதுக்குடா 100 மார்க்ஸ்மே you people have to write. You have to write what? Will they ask you direct questions? What is law? இப்படி கேட்பாங்களா? அப்ப நீ சொந்த கதை சோக கதைலாம் எழுதுவல, அப்படிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவனே சொந்த கதை சோக கதை கொடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி உன் ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. அப்ப more than direct questions, you will be having only case studies in your examination. அப்ப அந்த கேஸ படிச்சுட்டு அவன் அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீ இருக்க ஆன்சர் பண்ணணும் ஒரு கேஸ்க்குமே. ஓகே, அது வந்து சிம்பிளா சொல்லலாம். ஒரு 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்க்கு ஒரு பேஜ் 2 பேஜ் கூட சம்டைம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் 7 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 மார்க்ஸ்க்கு 2 லைன் எழுதுற மாதிரி இருக்கும். எப்படி வேணாலும் you will be having questions. So the first thing which I want you all to have in your mind before studying law is மார்க்குக்கு ஏத்த மாதிரி எழுதக்கூடாது. சார் 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப நான் 1 பேஜ் எழுதுறேன். அப்ப 8 மார்க்ஸ் கொடுத்தா நான் 6 பேஜ் எழுதுமா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. ஓகே, நீங்க பிகாமோ இல்ல நீங்க 12th படிக்கல, ஓகே, மார்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேஜ் ஃபில் பண்றதுக்கு you have to write only the apt answer in your examination. After I only the கத்தி எடுத்து குத்துறேன் கொலையா இல்லையான்னு கேட்டனா கொலை இல்ல, அதை மட்டும் தான் நீ எழுதணும். அதை விட்டு வாட் இஸ் லா எழுதி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல எல்லாமே வந்து இப்ப ஸ்டே ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனின்னு கேக்குறாங்கன்னா கம்பெனினா என்ன, அது எந்த காலத்துல பிறந்துச்சு, எந்த காலத்துல செத்துச்சு, எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீ ஆன்சர் வருவ. பாத்தியா, வெட்டுவேன். அப்படிலாம் உங்க பேப்பர்ல இருந்துச்சுன்னா. கிளியரா இருக்கீங்களா? என்னைக்கு வெட்டுவேன்? வெனஸ்டே வெட்டுவேன். டியூஸ்டே எக்ஸாம் தானே, வெனஸ்டே எடுத்து பேப்பர் எடுத்து காட்டுவேன். இப்படி இந்த என்ன எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மரியாதையா வாட் எவர் இஸ் த ஆன்சர், தட் ஆன்சர் ஒன்லி யூ பீப்புள் ஹாவ் டு ரைட். கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். Give importance for your give supporting points for your answer. நீ சொல்ற இது எஸ்ன்னு சொல்ற இல்ல நோன்னு சொல்றனா அதுக்கு ப்ராப்பரான சப்போர்ட்டிங் ஆன்சர், சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் நீ கொடுக்கணும் கேஸ் ஸ்டடிக்கு. அது நீ கொடுக்கலனா வேஸ்ட். நீ எக்ஸாம் எழுதுறது வேஸ்ட். நீ கண்ணை மூட்டு நீயே 0ன்னு எக்ஸாம்ல போட்டுக்கோ. அண்ட் அவன் வந்து நம்ம நிறைய பேஜஸ் எழுதுனா அவன் நம்ம 2 மார்க்ஸ் தருவான், 3 மார்க்ஸ் தருவான். அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வச்சு நம்ம பாஸ் பண்ணலாம் நினைச்சா மொத்த முட்டாள் நீதான். அப்பெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவன் 0ன்னு போறதுல வெக்கமே பட மாட்டான். நம்ம படுவோம், ஐயோ தண்டக்கிரமம் இவ்வளவு எழுதிருக்கு, 1/2 மார்க்காவது கொடுப்போம் நாம திங்க் பண்ணுவோம். எக்ஸாம்ல when you go for CA exam definitely 100% 0ன்னு போறதுலாம் ஹாப்பினஸ் இருக்கும். அவன் எப்படி எல்லாரும் பாஸ் பண்ணுவான்? எல்லாரும் பாஸ் பண்ண எத்தனை சிஎஸ் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான்? சிஎஸ் தனியா ப்ரொடியூஸ் பண்ணா அவனுக்கு என்னடா டிமாண்ட் இருக்கு? பேப்பர் தித்துற அவனுக்கு. அப்ப பேப்பர் தித்துற அந்த சிஏக்கு டிமாண்ட் இருக்கணும்ல? ஆமாவா இல்லையா? நீ சிஏ ஆகுறனா உனக்கு டிமாண்ட் இருக்கணும்ல? அப்ப நீ என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிப்ப? ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஃபெயில் பண்ணணும்னு நினைப்ப.
ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பர்சன்டேஜ் கம்மி பண்ணணும்னு நினைப்பேன். அப்ப யூ வில் பி சர்ச்சிங் இன் த பேப்பர்ஸ் வேர் டு ரெடியூஸ் மார்க். அப்ப அந்த மாதிரி மார்க் ரெடியூஸ் பண்றதுக்கு ஈஸியஸ்ட் வே டு ரெடியூஸ் மார்க் இஸ் யோர் தியரி பேப்பர்ஸ். ஓகே, சம் பேப்பர்ல மார்க் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்? நீ ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சு அவன் மார்க் கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு அவன் வந்து பொய்யால ஆன்சர் மார்க் போட முடியாதுல்ல. கரெக்டா? ஃபெயில் பண்ணுறதுக்காக கரெக்டான சம்ம 0ன்னு போட முடியுமா? முடியாது. அப்ப சம்முக்கு he have to give marks. Where he will touch? He will touch only in economics is not theory. Economics is a MCQ paper for you people. அதனால நீ வந்து கரெக்ட் ஆன்சர் தான் மார்க் கொடுத்துதான் ஆகணும். மேக்ஸ் இஸ் நாட் சம் பேப்பர், இட் இஸ் MCQ பேப்பர். அப்படி கரெக்டா ஆன்சர் மட்டும் அவன் மார்க் கொடுத்துதான் ஆகணும். அவன் டச் பண்ணான்னு நினைக்கிற 2 பேப்பர், ஒன்னு அக்கௌண்ட்ஸ், இன்னொன்னு லா. அக்கௌண்ட்ஸ் டச் பண்ண முடியாது, ஏன்னா சம்ம ஆன்சர் கரெக்டா போட்டா மார்க் கொடுத்தா ஆகணும். அப்ப எங்க தொடுவான்னா லாவை தான் தொடுவான். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன், நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம காமர்ஸ்ல நான் சென்டம் தெரியுமா, நான் கீழ்ச்சி தள்ளிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு நான் இன்னைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா எடுத்தணும். அன்னில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து லாவை பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீ வந்து இது விளையாட்டு தொழில் கிடையாது. நீ CA படிக்கிற, ஓகே, நீ 12th இல்ல BCom இல்ல BBA படிக்கல, நீ வந்து கடைசி நிமிஷத்தை படிச்சு பாஸ் பண்றதுக்கு கட்டாயமா லா ஃபர்ஸ்ட் டேல இருந்து படிக்கணும். நான் உன்கிட்ட சொல்லிட்டல, நான் என் கிளாஸ் நீ ஃபாலோ பண்ண, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். சொன்னா இல்லையா? என்ன புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா இல்லையா? அப்ப நீ பயங்கரமா ஆன்சர் பண்ணணும். ஓகே, உனக்கு தூக்கம் வரும். நான் சொல்றேன், உனக்கு தூக்கம் வரும். நான் அப்படியே உனக்கு நீ வந்து அப்படியே 3.5 hours அப்படியே பயங்கர பிரிஸ்கா இருப்பேன் கேட்டா சத்தியமா கிடையாது. நானே இருக்க மாட்டேன். ஓகேவா? அப்ப நீ எங்க இருப்ப? அப்ப உனக்கு தூக்கம் வரும். ஒண்ணும் இல்ல, தண்ணி எடுத்து மூஞ்சி அப்படி தெளிச்சுட்டு மரியாதை லிசன் பண்ற வேலையை மட்டும் பார்க்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அழகா லிசன் பண்ணு. லாவை கையோட நான் படிக்க வச்சிருவேன், கையோட நான் உனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுருவேன், கையோட வீட்டுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவேன், நோட்ஸ் கொடுத்துருவேன். எல்லா பக்காவா அப்படியே அல்வாவை எடுத்து கிண்டி வாயில வந்து போட்டு குச்சி வச்சு குத்திடுவேன். ஓகே, மரியாதை முழுங்குன்னு சொல்றேன். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சோ இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, நீ முதல்ல சைட் ரைட்டிங் தருவா இருந்து முதல்ல கான்செப்ட் தருவா இருந்தா கேஸ் ஸ்டடியே டச்சாவது பண்ண முடியும். இன்னைக்கு ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ண போற, ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு. ஓகே, உன்னால அதை ஆன்சர் பண்ண முடியுதா, ஆன்சர் பண்ண முடியலையான்னு செக் பண்ணு. கிளியரா இருக்கீங்களா? கிளியரா இருக்கீங்களா? எல்லாம் தெளிவா தானே இருக்கீங்க? எல்லாம் தெளிவா தானே இருக்கீங்க? Shall we all start? First, what do you mean by law? இது வரைக்கும் நீங்க பேசுனது ஓகே சார். இப்ப கேட்டீங்க பாத்தீங்களா ஒரு கேள்வி, அங்கதான் பிரச்சனை. So what do you mean by statistics? வளரிட்டீங்களா? குட். What do you mean by law? Is law very much necessary? No sir சொன்னா நான் செருப்பாலே அடிப்பேன். அதனால எஸ் சார் சொல்லிட வேண்டியது. கரெக்டா? Why how this law is being created? இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் பண்ண போறேன். ஓகேவா? So first, what is law அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, it is nothing but it is a set of rules and regulations. It is a set of obligations. அதாவது ஒரு விஷயத்த நம்ம இதான் புதுசா கிளாஸ்ல சொல்றோம்னு வச்சுக்கோங்க, உங்க மண்டையில ஏறுமான்னு கேட்டா ஒரு 10 பேர் மண்டையில ஏறும். கரெக்டா? நாளையில இருந்து கிளாஸ் வந்து 9 to 6 நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு மூஞ்ச வச்சுக்காத அப்படி. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நாளைல இருந்து கிளாஸ் டைமிங் என்னது? 9 to 6, 9 to 9 வச்சுக்கலாம். ஓகே, 12 hours கிளாஸ். எக்ஸாம்பிளுக்கு தானே நான் ஏன்டா இப்படி மூஞ்ச இப்படி வச்சுக்கிறீங்க? எக்ஸாம்பிளுக்கு நான் what is the class timing? ஷாம், what is the class timing? வந்துடணும். சரியா? 9 to 9 இதான் கிளாஸ் டைமிங் வச்சுக்கோங்க. நான் இப்படி சொல்றேன்னா எத்தனை பேர் மைண்ட்ல டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகும்? கிழிச்சது. அப்படி பார்த்தா ஸ்டாட்ஸ் தான் பக்கா தருவா இருக்கணும். நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் தெரியும். திருப்பி நான் இன்னொரு கிளாஸ் சொன்னா இன்னொரு 10 பேர் 15 பேர் மைண்ட்ல செட் ஆகும். திருப்பி நான் ஒரு 10 வாட்டி சொன்னா ஒரு 4-5 பேருக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். இதுவே நான் செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு இதுதான் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துட்டேன்னா ஆப்வியஸா எல்லாருமே அதே தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ ஜென்ரலா கவர்மெண்ட் ஏதாவது ரூல்ஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டா எல்லா கம்பெனிஸ்மே இதை ஃபாலோ பண்ணுவாங்களா, எல்லா இண்டிவிஜுவல்ஸ்மே இதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்க் போடணும்னு சொன்னாங்க கோவிட் டைம்ல, சொன்னாங்களா? நீ வந்து மனசாட்சியை தொட்டு சொல்லி எல்லாருமே மாஸ்க் போட்டுதான் சுத்துறாங்கன்னு. நீ என்ன பண்ணிருப்ப? மாஸ்க் போட்டே போயிருப்ப. ஹெல்மெட் போடணும்னு சொல்லிருக்காங்க, அது ரூலா போட்டு ஆக்டாவே போட்டாங்க. கரெக்டா? எல்லாம் ஹெல்மெட் போட்டு போறாங்களா? நானே போட்டு போறது. அப்ப போட்டு போலையான்னு கேட்டா கிடையாது.
அப்ப அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் கொண்டு வரும்போது போடுவோம். எப்ப போடுவோம்? போலீஸ பார்க்கும்போது மட்டும் போடுவோம். அதுக்கு மேலதான் போட முடியும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அது மாதிரி ஒரு செக்டாருக்குமே, இப்ப நான் சொன்னது வந்து டிராபிக், ஓகே, இது மாதிரி பிசினஸா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், கிரிமினலா இருக்கட்டும், வாட் எவர் செக்டார் இஃப் யூ டேக், எல்லா செக்டாருமே யூனிஃபார்மா ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு ப்ரொபோசல் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. என்ன ரெடி பண்ணுவாங்க? ப்ரொபோசல். என் கம்பெனில நம்ம பிசினஸ் லா படிக்கிறதா நான் பிசினஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், பட் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி செக்டார்ஸ். இப்போ என் கம்பெனில நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ என் கம்பெனில நான் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ற ரேட்ஸ் ஆர் வாட் எவர் இட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டெப்ரிசியேஷன் எதுவா இருந்தாலுமே என் கம்பெனில நான் ஒரு மாதிரி ஃபாலோ பண்றேன். இன்னொரு கம்பெனில வேற மாதிரி ஃபாலோ பண்றாங்க, இன்னொரு கம்பெனில வேற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அப்ப தேர் இஸ் a uniformity between the companies கேட்டா கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இது எல்லாருமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்ப நான் என்ன பண்றேன்? உடனே ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்றேன். இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ நான் ரெடி பண்ணுவேன். ஒரு ப்ரொபோசல் மாதிரி ரெடி பண்ணுவேன். தட் ரூல்ஸ், தட் ப்ரொபோசல் which நான் ரெடி பண்றது is called as bill. Is called as bill. This bill நான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என்ன ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரோம் நினைக்கிறேனோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி ஒரு ப்ரொபோசல் மாதிரி ரெடி பண்ணுவேன். அந்த ப்ரொபோசல் பேர் என்னது? பில். அந்த ப்ரொபோசல் எடுத்துட்டு போய் நான் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவேன். அப்ப இந்த பார்லிமெண்ட்ல என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? அதுல 2 செக்டார் இருக்கா, லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கா, 2 பேருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா that bill will become a law. That bill will become a law. That bill will become a law. அப்ப அது லாவா மாற ஸ்டார்ட் ஆகும். எப்ப அது வந்து is getting accepted by Lok Sabha and Rajya Sabha ன்னு போது. Once it is accepted by both of them, once this law is accepted by both of them, the parliament will pass this law into the public. That law becomes the act. That law becomes the This is the formal name of a law. ஒரு லாவோட ஃபார்மல் நேம் வந்து ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் ஆக்சுவலா? அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நான் இப்ப கம்பெனி இருக்கு, கம்பெனிக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ப்ரொபோசல் மாதிரி ரெடி பண்ணுவேன். That proposal is called that bill. Once it is getting submitted to the parliament, the parliament will start checking. Lok Sabha will get approved, Rajya Sabha will approve, then it becomes what action get? It becomes a law. If that law is passed in the parliament, now it is implemented. Ella okay solli finalize panni ஆமா இது ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பப்ளிக் கிட்ட இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அப்ப அது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் ஆக்சுவலா? இப்படிதான் ஒரு ஆக்டுமே நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகும். கிளியரா இருக்கீங்களா? இத பத்தி டீடைல்டு செக்கிங், இது எப்படி சார் உண்மையிலே இது எப்படி சார் நடக்கும், இந்த பில் இந்த ஆக்ட்ல எப்படி ரெடி ஆகும், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு சொல்லிருப்பாங்க. அந்த சாப்டர் நான் லாஸ்டா தான் டீச் பண்ண போறேன். ஓகே, இப்போதைக்கு அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நான் ஐம் கோயிங் டு டைரக்ட்லி என்டர் இன்டு தி சாப்டர்ஸ். பட் ஆக்ட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ரூல்ஸ் எனக்கு தேவை. கம்பெனின்னு ஒன்னு இருக்கு, பார்ட்னர்ஷிப்னு ஒன்னு இருக்கு, சோல் ட்ரேடிங்னு ஒன்னு இருக்கு. இது எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவேன்? என்னென்ன ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் அந்த ரூல்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா பில்லுன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணுவேன். அதை என்னைக்கு அக்செப்ட் ஆக ஆரம்பிக்கும் அது becomes a law. When it has been passed in the parliament it becomes an act. கிளியரா இருக்கீங்களா? Have you understood? அந்த ஆக்ட்ல ஓகே there is நிறைய ஆக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அந்த ஆக்ட்ஸ்ல பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஆக்ட்ஸ் பிசினஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்டது பிசினஸ், கிரிமினல் லாஸ், சிவில் லாஸ், இது மாதிரி எக்கச்சக்க லாஸ் இருக்கு. ஓகே, அதுல நம்ம மெயினா படிக்க போறது என்னன்னு கேட்டா பிசினஸ்க்கு ரெலவென்டான லாஸ், அதுதான் பிசினஸ் லா அப்படின்னு நம்ம படிக்க போறோம். வாயத்தோட என்ன லா? அதுல மொத்தம் நம்மளுக்கு எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு கேட்டா ஒரு 6 சாப்டர் 6 ஆக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஷங்கல் ஸ்டார்ட். The first act is called the Indian Contract Act. வாயத்தோட Indian Contract. I want you all to understand all the 6 act எந்த வருஷம் enact பண்ணாங்கன்றது இப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் நான் டீச் பண்றேன். ஓகே, நீ இது தப்பே பண்ணக்கூடாது. எங்கயாவது இயர் தப்பா பார்த்தனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. கிளியரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்ட் பேர் என்ன சொல்ல பார்க்கலாம்? Indian Contract Act. The first act which you are going to study is called as Indian Contract Act. Indian Contract Act was enacted in the year 1872. சொல்ல
First act in actually Indian Contract Act. Indian Contract Act was enacted in the year யாரு இப்ப இதை எழுதுவானா எல்லாம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண ஃபர்ஸ்ட் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆக்ட் பேர் என்னது? இந்தியன் வாயை திறந்து சொல்ல. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வாஸ் enacted in the year. செகண்ட் ஒன் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். செகண்ட் என்னது? Indian Contract Act. You're going to talk about contracts. Contracts la eppadi enter பண்றாங்க, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பத்தின என்டையர் திங் படிக்க போற. அத இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் நாட் சர்வீசஸ். குட்ஸ் சேல்ஸ் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றத சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல படிக்க போறீங்க. ஆக்ட் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in the year 1930. வயதோர ஃபர்ஸ்ட் ஒன் Indian Contract Act was enacted in the year 1870. Second one, Sale of Goods Act was enacted in the year 1930. Have you understood? First one, mind la register panna, note la register panna வேண்டாம். note la அப்புறமா எழுதிக்கலாம். mind la register panna. Indian Contract Act was enacted in the year 1872. Second one, Sale of Goods Act வந்து 1930. Next one வந்து Indian Partnership Act. Indian அது எப்பன்னு கேட்டா 1932. எப்ப ஆக்சுவலா? First one, Indian Contract Act 1872. Sale of Goods Act 1930. Next one என்னன்னு கேட்டா Limited Liability Partnership, LLP Act. Limited Liability திருப்பி சொல்ல. Limited Liability Partnership 2008. இந்த ப்ரொவிஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்ல தான் இருந்துச்சு, அதை delete பண்ணி தனியா அதுக்கு கொண்டு வந்துட்டாங்க 2008ல LLP அப்படின்னு சொல்லிட்டு Limited Liability Partnership ன்னு சொல்லிட்டு. கிளியரா இருக்கீங்களா? Next one is called a Companies Act. அது வந்து 2013. வயதோர அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆச்சா? அதெல்லாம் வந்து ஆச்சு. ஆனா நீ வந்து படிக்க போற ஆக்ட் என்னன்னு கேட்டா 2013 ஆக்ட் நீங்க படிக்க போறீங்க. Have you understood? All the five சொல்லு பார்க்கலாம். Indian Contract Act 1872, Sale of Goods Act 1930, Indian Partnership Act 1932. Limited Liability Partnership Act. ஏன் ஆக்ட் வார்த்தை வர மாட்டேங்குது? திருப்பி சொல்லு. Limited Liability Partnership Act 2008. Companies Act 2013. திருப்பி ரோடி சொல்லு. Indian Contract Act 1872. Sale of Goods Act 1930. Indian Partnership Act 1932. Limited Liability Partnership Act 2008. Companies Act 2013. கிளியரா இருக்கீங்களா? The last one சம்பந்தமே இல்லாத ஆக்ட். ஆக்சுவலி அதான் இப்பயும் ரூல்ட் அவுட், பட் இருந்தாலுமே கொடுத்திருந்தாங்க. That act is called as Negotiable Instrument Act. என்னது? இப்பெல்லாம் யாரா யூஸ் பண்றோமா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ரோ நோட், செக்லாம் யூஸ் பண்றீங்களா? என்ன கேஷை யூஸ் பண்ணது இல்லை, எங்க இருந்து செக் யூஸ் பண்ண போறீங்க? சோ அதெல்லாம் வந்து ரூல்ட் அவுட் ஆக்ட். பட் இருந்தாலுமே நம்ம சிலபஸ்ல இருக்க நம்ம படிக்கிறோம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து 1881. வயதோட 80 வருஷத்தை மட்டும் தொலை பண்ணுமா? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப், LLP, Companies Act, Negotiable Instrument, Contract, Sale of Goods, Contract, Sale of Goods Act, Partnership, LLP, Company, Negotiable Instrument, Contract, Companies Act 90 now, LLP, Partnership, Negotiable Instrument, Contract, Sale of Goods Act
Indian Partnership Act, Limited Liability Partnership Act, Companies Act, Negotiable Instrument Act, ஆரே ஆக்ட் தான் ஃபவுண்டேஷன்ல. கிளியரா இருக்கீங்களா? நீங்க செக்ஷன் நம்பர்லாம் எந்த ஆக்டுக்குமே படிக்க வேண்டாம். ஓகே, தயவு செஞ்சு சொல்றேன், நீ எழுதுற செக்ஷன் நம்பர் 7ஆம் தூட்ல உச்சத்துல தான் எழுதுவ. நீ படிக்கல எனக்கு தெரியும், நீ படிக்க வேண்டாம். நானே சொல்றேன், ஃபவுண்டேஷன் படிக்க வேண்டாம். கிளியரா இருக்கீங்களா? செக்ஷன் நம்பர்ஸ் படிக்க ஆக்ட் ஆனா எழுதணும். அக்கார்டிங் டு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்படி எழுதணும். அக்கார்டிங் டு செக்ஷன் 1844 ஆஃப் த இந்தியன் தேவையில்ல. இருக்கிறது 470 செக்ஷன் நம்பர் தான். இன்னும் 1814 அது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். கிளியரா இருக்கீங்களா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அதனால அதெல்லாம் தேவை கிடையாது. செக்ஷன் நம்பர்ஸ் வந்து உங்களால் படிக்க முடியாது. ஃபவுண்டேஷன் விட்டுரு, தப்பு கிடையாது. there is no marks for section numbers. தெளிவா சொல்றேன், ஃபவுண்டேஷனுக்கு there is no marks for section. You can study only the act, but according to எழுதும் போது ஆக்ட கரெக்டா எழுதணும். சொல்றது புரிஞ்சுச்சா? கான்ட்ராக்ட்ல போய் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எழுதக்கூடாது. புரியுதா? நான் என்ன சொல்றேன் புரியுதா? கேஸ் ஸ்டடி எழுதுவல்லடா, அது எழுதும் போது அக்கார்டிங் டு ஆக்ட் எழுதணும், செக்ஷன் நம்பர் எழுதணும். நம்ம செக்ஷன் நம்பர் எழுத வேண்டாம். நீ தப்பா அதுக்கு மார்க் கிடையாது. ஆனா நீ தப்பா எழுதுனா மார்க்கில் போயிடும்ல, மொத்த மார்க்குமே போயிடும். அவன் அக்கார்டிங் டு செக்ஷன் 32 அந்த 32ல அந்த ஆக்டே இருக்க அந்த நம்பர் இல்லைன்னா அவன் மொத்தமா அதை போட்டு 0 போட்டுருவான். சிம்பிள், ஈஸி ஒர்க் ஃபார் யூ டு பேப்பர் கரெக்ஷன். நீ எழுதலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பேப்பர் கரெக்ட் பண்றவங்க மயக்கணும். சீரியஸா ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீ வந்து நான் எப்பவுமே மோஸ்டா வந்து லால கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றது சைட் ஹெட்டிங்ஸ் தான். ஓகே, சப் ஹெட்டிங் தான் பயமா கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவேன். சைட் ஹெட்டிங் பக்காவா எழுதணும்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா சொல்லுவேன்? ஏன் தெரியுமா? சைட் ஹெட்டிங் எழுதுறல, இப்போ ஒரு பேப்பர் திருத்துறானா நீ எழுதுற அந்த சொந்த கதை, சோக கதை, லவ் லெட்டர்லாம் உட்காந்து அவன் படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? வாயத்தோர எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்காது. இப்ப எனக்குலாம் இருக்கும், ஏன்னா ஜாலியா இருக்கும்ல படிக்கிறதுக்கு. நீ எழுதுற கதெல்லாம் படிக்க எனக்கு ஜாலியா இருக்கும். பட் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு கேட்டா 95% இருக்காது. அப்ப 95% பேப்பர் திருத்தி 100 ரூபாய் வாங்கிடணும். 100 கரெக்ஷன் மார்க் தராங்கன்னா அந்த 100 ரூபாய் வாங்கிடணும்ன்றதான் அவங்க மைண்ட் செட்டா இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்து கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் தேடுவாங்க. ஓகே, நீ எடுத்து காமிச்சினா சைட் ஹெட்டிங்க கரெக்டா எழுதிட்டீனா, சைட் ஹெட்டிங் மட்டும் டிக் போட்டு மார்க் போட்டு போயிடுவா. கரெக்டா? சைட் ஹெட்டிங் நீ ஒழுங்கா எழுதல, அப்ப என்ன பண்ணுவா? உள்ள படிச்சு பாப்பான். அவ்வளவுதான், முடிச்சு. வேற ஏதோ நீ எழுதுற கண்டென்ட் உனக்கே தெரியும். கரெக்டா இல்லையா? நீ எங்கேயும் சேர்த்தா சொல்றேன், நம்ம எப்படி எழுதுவோம் நம்மளுக்கு தெரியும்ல. பாயிண்ட் கிடைக்கல என்ன பண்ணுவோம்? எக்கனாமிக்ஸ்ல 2 ரிவ்யூ போட்டோம். அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் ஒரு பிஆர்எஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் தி வேர்ல்ட் எழுதவல்ல. கரெக்டா இல்லையா? அப்போ டாஸ்க் என்ன தெரியுமா இருக்கணும்? பேப்பர் பிரசன்டேஷன்ல அவன் கண்டென்ட்டை படிக்க கூடாது, அவனை படிக்க விடாம மயக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சைடு எழுதி ஒரு டப்பா போட்டு இதாண்டா ஆன்சர், அவன் அப்படியே டிக் போட்டு மார்க் போட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடணும். அதுலதான் ஏடாகூடம் பண்ணி அவன் கண்டென்ட்டை வச்சானா ஃபெயில் அப்படின்னு நம்மளே பார்த்துட்டே இருக்கணும். கண்டென்ட் படிக்கலாம், எழுந்து போ, நம்ம நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணும். ஏன்னா நம்ம கண்டென்ட் சூப்பரா எழுத மாட்டோம்ல. கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாம நம்ம எழுதிடுவோமா? there will be some mistakes. Yes or no? கரெக்டா ஆப்டா வாட் எவர் இஸ் தி ஆன்சர் அப்படியே நீ எழுதி வச்சிருப்பியா? தெரியுதுல்ல? அப்ப நம்ம எவ்வளவு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பேப்பர் பிரசன்டேஷன்ல. நான் லால திருப்பி சொல்லுவேன், நான் ஏன் எழுதி காட்டணும்னு சொல்றேன். ஏன் டெஸ்ட் நோட் போட சொன்னேன்? உங்களுக்கு நோட்லாம் நீங்க போடாது, டெஸ்ட் நோட் போடுங்கன்னு சொன்னேன். நான் இருக்கா? ஏன் சொன்னேன்? ஏன் எழுதி காட்டணும்னு சொல்றேன்? ஒன்லி டு இன்க்ரீஸ் யுவர் பிரசன்டேஷன். உன் பிரசன்டேஷன் வேற லெவல் கொண்டு வரணும். கொச்ச எழுதக்கூடாது. பாயிண்ட் போட்டு எழுதணும், புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போட்டு நீ எழுதணும். அதை விட்டு கொச்ச நீ எழுதி வச்சுட்டு அவனுக்கே காண்டாகும். இப்போ நீங்க வந்து ஃபுல்லா அப்படி கருப்பு கலர்ல எழுதி வச்சிருப்ப. ஆமாவா இல்லையா? ப்ளூ பென் நாட் அலவுடு. அப்படி பிளாக் பென்ல மட்டும் தான் எழுதணும். சிஏ ஃபவுண்டேஷன். ஆமா, ஞாபகம் இருக்காடா? புதுசா பாக்குறீங்க, பிளாக் பென்ல மட்டும் தான் எழுதணும். அப்ப கருப்பு கலர்ல ஆல்ரெடி அது கருப்பு கலரே ஒரு கன்றாவி. அதை நீ வந்து கொச்சன்னு அப்படியே ஒரு லைனே விடாம ஸ்பேஸே விடாம எழுதா எப்படி இருக்கும்? உனக்கே கழுப்பாகுது இல்ல? கரெக்டா இல்லையா? அதனால பிரசன்டேஷன்ல வேற என்னென்னலாம் பண்ணலாம்னு திங்க் பண்ணு. இப்ப பிளாக் பென் ப்ளூ பென் தான் மாத்தி எழுதி மயக்கிடுவோம். கரெக்டா இல்லையா? ஹெட்டிங்கா பிளாக் பென் எழுதுவோம், கண்டென்ட் ப்ளூ பென்ல எழுதுவோம், பென்சில்ல கோடு போடுவோம். இது மாதிரி போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி மயக்கிடுவோம்.
only black pen is there. Think. நாளா பண்ணேன், நான் சொல்ல மாட்டேன் என்ன பண்ணேன்னு. ஓகே, நாளா பண்ணேன். ஆனா அப்படி பேப்பர் பிரசன்டேஷனா கண்டென்ட்டா ஒரு கருமமும் எழுதல, பேப்பர் பிரசன்டேஷன் மட்டும் தான் என் மார்க்கு. அப்படி பிரசன்ட் பண்ணேன், பயங்கர பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணேன். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணிட்டானா, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அவ்வளவுதான். சினாப்சிஸ் போடு, இதை போடு, அதை எழுது, இதை போடு, டப்பாவை போடு, டப்பாவை ஹைலைட் பண்ணு, இதுதான்டா மார்க்கு. சீரியஸா பேப்பர் பார்க்கும், நல்லா ஒரு பேப்பர் பார்க்கும்போது, ஸ்டூடெண்டோட பேப்பர் பார்க்கும்போது அவன் சீரியஸா சைட் ரீடிங்ல மட்டும் தான் அவன் டிக் இருந்துச்சு. அவனோட டிக்கு வந்து உள்ள கண்டென்ட்டே கிடையாது. சைட் ரீடிங் எழுதினா பாரு, பாயிண்ட் போட்டு நல்லா. ஆக்சுவலி நான் போல்ட் பண்ணி எழுதுறேன், உண்மையை ஒத்துக்கிறேன். ஹெட்டிங் வந்து போல்ட் பண்ணி நல்லா கொறுப்புகளை அடிச்சு எழுதுனேன். கண்டென்ட் நார்மல் பிளாக் பென் நார்மலா எழுதுனேன். ஓகே, அதனால அதை ஹைலைட்டா தெரியும். அவன் லைட்டா அதுலயே டிக் போட்டு மார்க் வாங்கினதுல இருந்து தான் நான் ரொம்ப தெளிவான சைட் ரீடிங்கா பசங்க எப்படியா படிக்க வச்சுணும், அப்படியே அவன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும்னு சொல்லிட்டு. ஆனா சைட் ரீடிங்கா பக்கா ஸ்ட்ராங் பண்ணுங்க, எல்லாருமே ஸ்ட்ராங் பண்ணுங்க. உள்ள இருக்க கண்டென்ட்டை லைட்டா புரிஞ்ச வார்த்தை நீயே எழுது. CA ஃபவுண்டேஷன் புக்கை வந்து அப்படியே மக்கப் பண்ணி எழுதாது. ஓகே, CA is not a course where you're going to mug up and write something. If you're going to write what is there in the book, he won't give you marks. He won't give you marks. You have to write only in your own words. Okay, you have to understand the concept and write. அவன் படிக்கும் போது தெரியும். நீ புக்ல இருக்க மாதிரி எழுதுனா எனக்கு படிக்கும் போது தெரியாதா? இந்த நான் இப்படி எழுத வாய்ப்பே கிடையாது, புக்ல பார்த்து எழுதிருக்கேன், தெரியுமா தெரியாதா? எக்ஸா நோவா? அப்ப நீ ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் எக்ஸாம் எழுதும் போது. கிளியரா இருக்கீங்களா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சொல்றது புரியுது இல்ல? நான் ஒரு நாளும் லா கிளாஸ்ல சொல்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, உச்சக்கட்ட பயத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீ ஜாலியா லா கம்பெனி இப்படின்னு உட்காந்துட்டு இருக்க. ஓகே, ஒரு நாள் நீ கஷ்டப்படுவ. அதுக்கு இப்பயே சொல்ற, மரியாதையா நீ ஸ்டார்ட்ஸ் கூட படிக்கலாம் பிரச்சனை கிடையாது, நான் உன்னை படிக்க வச்சிருவேன். எப்படியாவது கடைசி 2 நாள்ல லாலாம் நான் படிக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, மரியாதை ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒழுங்கா படிக்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? Have you understood? தூங்காதடா வெண்ண. Have you understood? Mike. Oh, sorry. Have you understood? Have you understood? Shall we all start? Eyes closed. எடுத்தது இயர் மட்டும் தான், அதாவது கரெக்டா சொல்லி தொலை. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், Companies Act, Negotiable Instrument Act. Clear? Sorry, okay. Today we are going to start with what act? Companies Act was enacted in the year? Companies Act was enacted in the year? Okay. Sir, I have a doubt. Companies Act 2013 இப்போதான் கம்பெனி பத்தியே பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது. Companies Act already it was there. Okay, 1956 act இருந்துச்சு, 1913 act இருந்துச்சு, 1880 ஒரு act இதெல்லாம் வந்து பழைய ஆக்ட்ஸ். ஓகே, அந்த ஆக்ட் எல்லாமே since there is an increase in the technology, since there is some improvements needed in the corporate sector, ஒரு வாட்டியும் கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. என்ன பண்ணிட்டு வருவாங்க? அமெண்ட்னா புதுசா அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே வருவாங்க. டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுதுல, ஆமாவா இல்லையா? எல்லாருமே இன்க்ரீஸ் ஆகுறோம்ல. நம்மளோட வே ஆஃப் லிவிங், நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், சுடிதார்ல வரீங்க எல்லாரும் இல்ல, அப்ப எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங்ல. அப்ப டியூ டு திஸ் சேஞ்ச் இன் தி டெக்னாலஜிக்கல் ஆர் திஸ் சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட், இன்டர்நேஷனல் என்வாயன்மெண்ட் ஆர் லோக்கல் என்வாயன்மெண்ட் எல்லாத்துமே சேஞ்ச் இருக்கிறதால Companies Act 1956 was rewritten in Companies Act 2013. அப்ப எல்லாரும் இப்ப எந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? Companies Act 2013ல எல்லாரும் இப்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட். நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் எப்ப தெரியுமா? 1960ல ஸ்டார்ட் பண்ணேன். எப்ப ஸ்டார்ட் பண்ண சார்? அப்ப உங்களுக்கு ஏஜ் 1960 எக்ஸாம்பிள். ஓகே, 1960ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப என்ன ஆக்ட் போயிட்டு இருக்கு? நான் 1960ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா எந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன்? 1956 ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன். கரெக்டாடா? இப்ப வரைக்கும் நான் அந்த பிசினஸ் பண்ணிட்டே இருக்கு, இப்ப வரைக்கும் அந்த கம்பெனி ரன் ஆயிட்டே இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆக்ட் வந்துருச்சு? 1956 ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணா 2013 ஆக்ட ஃபாலோ பண்ணுமா, ஃபாலோ பண்ண கூடாதா? பண்ணணுமா, பண்ண வேணாவா? ஷூரா? திருப்பி தெளிவா கேக்குறேன். 1956ல ரெஜிஸ்டர் பண்ண என் கம்பெனி 2013ல போட்டிருக்க புது ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணணுமா, பண்ணக்கூடாதா?
பண்ணணுமா? திருப்பி தெளிவா சொல்றேன். 1956ல ரெஜிஸ்டர் பண்ண என் கம்பெனி 2013 ஆக்ட ஃபாலோ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அட என்னடா நீங்க பண்ணணும். 1956 ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, 1913 ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, 1881 ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, எந்த ப்ரீவியஸ் கம்பெனிஸ் ஆக்ட் இந்த ரெஜிஸ்டர் பண்ணா அவங்க கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபாலோ பண்ணணும். கிளியரா இருக்கீங்களா? அப்போ what is the year 2013? So the Companies Act was enacted in the year 2013. So what is a company அப்படி நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒண்ணு அந்த டப்பாவை பார்க்கணும், அதெல்லாம் நான் இன்னும் எழுதிருக்கேன், இப்ப நீங்க படிச்சு ஆகணுமா? தேவையே இல்லை. லிசன் பண்ண. வாட் இஸ் அ கம்பெனினா, யூ நோ வாட் இஸ் அ பிசினஸ். பிசினஸ்ன்றது எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். They can start it as a sole trading business. They can start it as a partnership. இப்ப பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் சோல் ட்ரேடிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் மட்டும் சேர்ந்து பண்ணலாம். இல்ல நான் என்ன பண்ணலாம், ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணலாம். Then it becomes a partnership. Or I can even make into voluntary or association form பண்ணி ஒரு காமனான ஆப்ஜெக்டிவ் ஒர்க் பண்ணா அது பேர் வந்து கம்பெனின்னு சொல்லுவோம். அது பேர் என்னது? அது பேர் என்ன சொல்லுது? சிம்பிளா டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013, கம்பெனி மீன்ஸ் வாட்? Company means a company incorporated under this act or under any previous company. ஒண்ணுடா, எந்தாவது ஒரு பிசினஸ் நீ கம்பெனிஸ் ஆக்ட் ரெஜிஸ்டர் பண்ணனா அது கம்பெனி. Have you understood? Any business getting registered under Companies Act, it is called a company. அப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், கம்பெனிஸ் ஆக்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன், அப்ப it is called a company. கிளியரா இருக்கீங்களா? அப்ப கம்பெனி மீன்ஸ் சொல்லு கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் தி ஆக்ட். இன்கார்பரேட்டட்னா ரெஜிஸ்டர்ட்னு அர்த்தம். கிளியரா இருக்கீங்களா? அப்ப கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் தி ஆக்ட் ஆர் அண்டர் எனி ப்ரீவியஸ் கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட், ப்ரீவியஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இதுல மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, any business registered under any Companies Act, then it is called as company. Have you understood? Simple understanding. Have you understood? அப்ப சொல்லு, company means கம்பெனி. வாயில வார்த்தை வருதா பத்தி? கம்பெனி இன்கார்பரேட்டட். இன்கார்பரேட்டட்னா ரெஜிஸ்டர்ட். இன்கார்பரேட்டட்னா கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். திஸ் ஆக்ட்னா அதான் 2013 ஆக்ட். ஓகே, திஸ் ஆக்ட்னா 2013 or under any previous company law. No, 1956, 1913 இது எல்லாமே previous company law. Definition சொல்லாமா? சொல்லு. According to Companies Act. சொல்லித்தல. According to Companies Act 2013, company is a company incorporated under this act. This act na என்ன? 2013 or under any previous company law என்ன? 1956, 1913, 1881 இது எல்லாமே previous. புரிஞ்சுச்சா? ஸ்டாட்ஸ்ல கூட இவ்வளவு எனர்ஜி எனக்கு போலடா. லால என்ன இப்படி படுத்துறீங்க? கிளியரா இருக்கீங்களா? டெஃபினிஷன் மட்டும் சொல்லணும், எனக்கு மீனிங்லாம் வேணாம். டெஃபினிஷன் வந்து கண்டிப்பா படிக்கணும். சம்டைம்ஸ் அவன் கேட்பான். கிளியரா இருக்கீங்களா? டிஃபைன் கம்பெனிஸ் கண்டிப்பா கேட்பான். அதனால வந்து கம்பெனியோட டெஃபினிஷன், கம்பெனிஸ் ஆக்ட்ல இருக்க டெஃபினிஷன் தான் நீங்க எழுதணும். Have you understood? So this definition is given by கரெக்டா தான் சொல்றேன், வாயத்தை ஒழுங்கா சொல்லு. Company means a company incorporated under this act or under any previous company law. Once again, company means a company incorporated under this act or under any previous company law. Once again, company means a company incorporated under this act. This act na this na 2013. அப்புறம் any company which is registered under act is called a company. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். அது டெஃபினிஷன் ப்ராப்பரா கொடுங்க. டெஃபினிஷன் must be written only as per the book. கிளியரா இருக்கீங்களா?
டெஃபினிஷன்ல போய் நீ போய் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. கிளியரா இருக்கீங்களா? அப்படி நீ சேஞ்சஸ் பண்ணா அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்தாலும் உன் பேர் போட்டு எழுதிக்கோ. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? திருப்பி ஒரு வாட்டி சொல்லு. இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான். பட் இன்னைக்கு வந்து நம்ம அசன்ட் கொடுத்தோம்னா ப்ரொபோசல் என்னைக்கு மேட் பண்ணோம்னா 29th August 2013 and it came into effect on 30th August 2013. மொத்தம் எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ் இருக்கு? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். 470 செக்ஷன் நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்ப அக்கார்டிங் டு செக்ஷன் 1847 எழுதுனா விட்டு வேணும். கிளியரா இருக்கீங்களா? மொத்தமா எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ் இருக்கு? 470. அந்த 470 செக்ஷன் நம்பர்ஸ் எதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டட் செக்ஷன்ஸா இருக்கோ அது எல்லாமே சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க, சாப்டர்ஸா டிவைட் பண்ணுவாங்க. என்ன டிவைட் பண்ணுவாங்க? ஒரே மாதிரி சில விஷயம்லாம் போய் சொல்ல. இப்ப மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், அதுக்கு ஒரு 30 செக்ஷன் நம்பர்ஸ் இருக்கும். அப்ப அதாவது சேர்த்து மீட்டிங்ஸ் இந்த சாப்டர் கீழே கொடுத்துருப்பாங்க. எப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும், இன்கார்பரேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு 40 செக்ஷன் நம்பர் இருக்கும். அது எல்லாமே சேர்த்து வச்சு இன்கார்பரேஷன் இந்த சாப்டர் கீழே இருக்கும். அதாவது அது எல்லாமே குரூப் பண்ணி 29 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணிருப்பாங்க. எத்தனை சாப்டர்ஸ்? 20. எத்தனை செக்ஷன் நம்பர்? கிளாஸ் எடுக்கும் போது எல்லாம் என்ன மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, என்ன பார்த்துட்டு நீ வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ஃபெயில் ஆயிடுவேன். என்ன ஆயிடுவேன்? வாய தோற. நான் இங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க, ஆனா பாத்துட்டே இல்ல. நம்ம பிரேக்ல போய் என்ன சாப்பிடலாம், யார் கூட எங்க வெளியே போலாம், சுத்தி சம்மடி வாங்குவீங்க. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இங்க மட்டும் தான் இருக்கணும். ஓகே, எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ் இருக்கு? அந்த 470 செக்ஷன் நம்பர்ஸ் எத்தனை சாப்டர்ஸ்க்குள்ள போட்டிருக்காங்க? அது தவிர மத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், மத்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஷெட்யூல்ஸா கொடுத்திருப்பாங்க. அந்த ஷெட்யூல்ல மொத்தம் 7 ஷெட்யூல்ஸ் இருக்கு. எத்தனை ஷெட்யூல் இருக்கு? அப்ப எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ்? எத்தனை சாப்டர்ஸ்? எத்தனை ஷெட்யூல்ஸ்? எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ்? எத்தனை சாப்டர்ஸ்? எத்தனை ஷெட்யூல்ஸ்? கிளியரா இருக்கீங்களா? It aims to improve the corporate sector next level கொண்டு போறதா 2013 ஆக்டோட எய்மா இருந்துச்சு. இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு எனக்கு தேவையானது கம்பெனிஸ் ஆக்டோட டெஃபினிஷன். கரெக்டா சொல்லு. எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ்? எத்தனை ஷெட்யூல்ஸ்? எத்தனை சாப்டர்ஸ்? கிளியரா இருக்கீங்களா? Shall we all enter into the questions? Shall இதுக்கு மேல இப்ப ஆரம்பிக்கும் போது தான் சாப்டர், இது மாதிரி questions. Shall we all start? Question number 1. யார் யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள்? யாரெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ணணும்? ஓகே, applicability of Companies Act. Who have to follow Companies Act என்றதா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். கிளியரா இருக்கீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन அது யார் யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் வாயத்தோர? யார் யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட்? கம்பெனிஸ் ஆக்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் காட்ட மாட்டேன், நான் சொல்றத கேட்டு உன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் நான் நோட்ஸ் காட்ட போறேன். கிளியரா இருக்கீங்களா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஏன்னா இங்க யாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணல. இந்த கிளாஸ்ல 30 பேர் தவிர மத்த எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால நான் சொல்றத கேட்டு நீ ரிப்பீட் பண்ண போற. கிளியரா இருக்கீங்க? காமிச்சு ரிப்பீட் பண்ணது ஈஸி தான், நீ பார்த்து பார்த்து படிச்சிருவ. நான் சொல்றத கேட்டு ரிப்பீட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் நீங்க மாறும். இதெல்லாம் லிசன் பண்றியா? எந்த கம்பெனில கம்பெனிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட ஃபாலோ பண்ணணும். எனி பிசினஸ் which is registered under Companies Act they have to follow. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, companies incorporated under the act or previous act. சொல்லு பார்க்கலாம். company incorporated under this act or any previous actல ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, they have to follow Companies Act 2000. First point. previous act na Companies Act la irukka previous act solren. Clear-ஆ இருக்கீங்களா? சிரிப்பு சொல்ல. யார் யாருக்கு Companies Act 2013 applicable? First point. Company incorporated under the act or any previous act. This is the first point. Clear இருக்கீங்களா? Second point, it is applicable for all the insurance company. It is applicable for all the insurance company. It is applicable for all the insurance company.
There are 3 types of companies which will not be registered under Companies Act. And the first one was the insurance. First one was the second one was the bank. Second one was the third one was the electricity. Third one was the 3 types of companies: insurance, bank, electricity. Yes sir, இவங்கலாம் கம்பெனிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. கம்பெனி தான சார் ஸ்டார்ட் பண்றாங்க, பிசினஸ், இன்சூரன்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, பேங்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அவங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல தான சார் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா கேட்டா நோ. இந்த மூணுத்துக்குமே, இன்சூரன்ஸா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும் அண்ட் எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், அதுக்குன்னு தனி ஆக்ட் இருக்கு. இன்சூரன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு, பேங்கிங்க்கு 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் ஆக்ட் இருக்கு. கிளியரா இருக்கீங்களா? அப்ப அவங்கள கம்பெனிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி will give priority only to இன்சூரன்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் தான் கம்பெனிஸ் ஆக்ட். பேங்கிங் கம்பெனி will give importance to பேங்கிங் ஆக்ட், அதுக்கப்புறம் தான் கம்பெனிஸ் ஆக்ட். அதனால இவங்க 3 பேருமே though they are not registered under Companies Act, if they are forming as a company, they have to follow Companies Act. Clear இருக்கீங்களா? ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா Companies Act ஃபாலோ பண்ணி ஆகணும். Have you understood? அவங்க இந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? அவங்களுக்கு செப்பரேட்டா ஆக்ட் இருக்கு, அப்ப அதுல தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கம்பெனியா தானே ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்றாங்கல்ல, ஆமாவா இல்லையா? அப்ப அவங்க அந்த ஆக்ட மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்க கம்பெனிஸ் ஆக்டையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. Have you understood? அப்ப செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா இன்சூரன்ஸ் கம்பெனி. செகண்ட் பாயிண்ட் என்னது? இன்சூரன்ஸ் கம்பெனி. தேர்ட் பாயிண்ட் பேங்கிங் கம்பெனி. தேர்ட் பாயிண்ட் பேங்கிங் கம்பெனி. ஃபோர்த் பாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. ஃபோர்த் பாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லலாமா? companies incorporated under the act or any previous act, insurance company. திருப்பி சொல்லு. Company incorporated under the act or any previous act. Have you understood? Company incorporated under the act, insurance company, banking company, electricity company, companies governed by any special act. சொல்லு பார்க்கலாம். Companies governed by any special act. திருப்பி சொல்லு பார்க்கலாம். உங்களோட மெயின் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, உங்க மெயின் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஸ்டார்டட் as a company. ஓகே, அப்ப அதுக்குன்னு தனியா ஆக்ட் பாஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல. சிஏக்குன்னு ஒரு ஃபேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐசிஏஐ ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உனக்கு? தெரியாதுல? அப்ப ஐசிஏஐ ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் கீழே தான் உங்க கம்பெனி வந்து உங்களோட மெயின் இன்ஸ்டிடியூட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அவங்களும் கம்பெனிஸ் ஆக்ட ஃபாலோ பண்ணணும். அப்போ என்னதான் அவங்க ஸ்பெஷலா அவங்களுக்கு எல்ஐசி தெரியுமா? எல்ஐசி தெரியுமா? எல்ஐசி இஸ் ஃபார்ம்ட் பை எ செப்பரேட் ஆக்ட். அது தெரியுமா உனக்கு? எல்ஐசிக்கு ஆக்ட் இருக்கு. ஓகே, அப்ப அது ஸ்பெஷல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. என்ன ஆக்ட் சொல்லுவாங்க? அப்ப கம்பெனிஸ் கவர்ன் பை, என்னதான் அந்த கம்பெனி வந்து அந்த ஸ்பெஷல் ஆக்ட் மூலமா ஃப்ரேம் ஆனாலுமே அவங்க கம்பெனிஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்திருப்பாங்க. கிளியரா இருக்கீங்களா? கிளியரா இருக்கீங்களா? they are formed by a special act. No problem, they have to follow Companies Act also. Have you understood? Other companies governed by any special act. திருப்பி சொல்லு. Companies governed by any special act. Last point, other companies notified by central government. Central government இவங்க எல்லாரும் Companies Act follow பண்ணனும் ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களும் Companies Act follow பண்ணனும். கிளியரா இருக்கீங்களா? Other companies notified by central government. திருப்பி சொல்லு. Other companies திருப்பி சொல்லு. ஃபர்ஸ்ட் இருந்து படி. Companies incorporated under the act or previous. சிம்பிளா சொல்ல நார்மல் கம்பெனிஸ். சொல்லு. நார்மல் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ். சொல்லு பார்க்கலாம். ரெஜிஸ்டர்ட் கம்பெனி பெஸ்ட் வேர்ட் இதுதான். என்னது ஆக்சுவலா? ரெஜிஸ்டர்ட். ரெஜிஸ்டர்ட் கம்பெனி எதை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க? கம்பெனி. Registered company, insurance company, banking company, electricity company, companies governed by any special act, other companies notified by central government. படிக்கலாமா? First one, registered company, insurance company, banking company, electricity company, companies governed by any special act, other companies notified by central government. Come repeat along with me. First point,
registered company, insurance company, banking company, electricity company, companies governed by any special act, other companies notified by central. Yaar Companies Act applicable? First point. Banking company, electricity company, companies governed by any special act, other companies notified by central government. Clear arkingla? Define company. I'll also join with you. According to Companies Act 2013, a company means a company incorporated under this act or any previous company law. Etne section numbers? Etne schedules? Etne chapters? Yaar Companies Act applicable? Registered company, insurance company, banking company, electricity company, companies governed by any special act, other companies notified by central government. Clear arkingla? Have you understood? இப்ப பார்க்காம நோட்ல எழுதுவீங்களா? நோட் பார்க்காம எழுதணும். டிஃபைன் கம்பெனி எழுதணும். எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ், சாப்டர், ஷெட்யூல்ஸ் எழுதணும். யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள் எழுது.